வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்ன விஷயம் என்றால், மார்ச் 9, 2026 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடைய கருத்து இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது. அதிரடியாக மாறியிருக்கிறது. இந்த ஈரானிய இந்த வளைகுடா யுத்தத்திலே ஒரு உற்று நோக்கத்தக்க ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இஸ்ரேலிய உளவுத்துறையினுடைய எதிர்வினை இன்னும் பேசு பொருள் ஆகியிருக்கிறது. என்ன விடயம் என்பதை மிகவும் உன்னிப்பாக பார்ப்போம். ஆம் உறவுகளே, மார்ச் 9, 2026 ஈரானினுடைய புதிய உயர் தலைவர், அதாவது சுப்ரீம் லீடர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாருமல்ல, முதலே 28 பிப்ரவரி 2026 கொல்லப்பட்ட அல் ஹமேனி அவர்களுடைய இரண்டாவது மகன், இன்று உச்ச தலைவராக ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மொஜ்தபா ஹமேனி அவர்கள். இவருக்கு 56 வயதாகிறது. அல் ஹமேனி போல அவருடைய நேரடிய வளர்ப்பில மத பீடங்களுடைய விவகாரங்கள், அதைவிட பட்ட படிப்புகள் படித்திருக்கிறார். அதைவிட ஈராக்குக்கு எதிரான யுத்தத்தில் கூட களமுனைகளில் நின்று பணியாற்றியிருக்கிறார். இராணுவத்தில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். இத்தனைக்கும் எல்லா விதமான அரசியல் நகர்வுகள், மத நகர்வுகள், இராணுவ நடவடிக்கைகள் போன்ற எல்லாவற்றிலையும் ஊறி திளைத்த ஒருவர். அல் ஹமேனியினுடைய இறுதி நேரங்களில் கூட, இறுதி காலப்பகுதிகளில் கூட முக்கியமான முடிவுகளை அவர் சார்பாக எடுக்கக்கூடியவராகவும், அதைவிட அல் ஹமேனியை நெருங்காத வண்ணம் அவருடைய அனுமதி இல்லாமல் பல நடவடிக்கைகளை அவர் கையெழுத்திட்டதில்லை, முடிவுகளை எடுத்தது இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு உயரிய சபையினால் மார்ச் 9, 2026 புதிய ஈரானினுடைய உயர் லீடர், அதாவது சுப்ரீம் லீடராக மொஜ்தபா ஹமேனி அவர்கள் நியமிக்கப்பட்டது பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் ரஷ்ய அதிபருடைய கருத்தை இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. மொசாட் அந்த கருத்தை எடுத்து பிரபலமாக்கி இருக்கிறது. உலக போர் அளவிற்கு அதை உற்று நோக்கி இருக்கிறது. ஆம் உறவுகளே, இவர் மொஜ்தபா ஹமேனி அவர்கள் இந்த ஈரானுடைய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் முதலாவது நாடாக ரஷ்ய பேரரசு இந்த உலக வரைபடத்திலே இருக்கின்ற பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட வல்லாதிக்க நாடாக காணப்படுகிறது. அணு ஆயுதங்களை அதிகளவு வைத்திருக்கிற ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் உடனடி வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கின்றார். இந்த நியமிக்கப்பட்ட புதிய ஈரானிய அதிபரை வரவேற்றதோடு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். உலக பந்திலே முதலாவதாக வாழ்த்து தெரிவித்த ஒரு அதிபராக காணப்படுகின்றார். இந்த வாழ்த்து செய்தியிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்ததோடு தந்தையினுடைய பணியை, யார், இந்த இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளால் 28ஆம் தேதி மார்ச் 2026 படுகொலை செய்யப்பட்ட அல் ஹமேனி அவர்கள், அந்த லீடர், சுப்ரீம் லீடருடைய தந்தையினுடைய வழியிலே நீங்கள் மரியாதையுடன் சென்று பயணிப்பீர்கள். தந்தையின் வழியிலே மரியாதையுடன் உங்களுடைய பணியை தொடர்வீர்கள். ஈரானிய மக்களை கட்டுக்கோப்போடு ஒன்றித்து பயணிப்பீர்கள். அதைவிட மிக முக்கியமான விஷயம், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தைரியமாக செயல்படுவீர்கள் என்று அவர் கருத்து உரைத்திருக்கின்றார், வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே, அதாவது இதற்கு முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த உச்ச தலைவருடைய தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அறிந்தவுடன், நாங்கள் சொல்பவரைத்தான் நியமிக்க வேண்டும், நாங்கள் அமெரிக்கா கைகாட்டுவதைத்தான் நியமிக்க வேண்டும் உச்ச தலைவராக, அந்த உச்ச தலைவரை நியமிக்கின்ற பொறுப்பிலே அமெரிக்கா முக்கிய பங்கு வகிக்கும் என்று அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஈரானுடைய உச்ச தலைவர் என்பது ஒரு படுகொலை செய்யக்கூடிய நபராக, இலக்கு வைக்கப்பட்ட நபராக இஸ்ரேலினால் எப்போதும் பார்க்கப்பட்டு வந்த நபர். அந்த வகையில் இப்பொழுது ஏற்பட்ட வெற்றிடத்தை அவருடைய மகனை கொண்டு நிரப்பி இருக்கின்றார்கள். அந்த வகையில் நியமிக்கப்பட்ட இந்த புதிய சுப்ரீம் லீடருக்கு ரஷ்யா உடனடியாக எதிர்வினையாற்றி வாழ்த்து செய்தியும், தந்தையுடைய ஓர்மத்தோடு கொண்டு போங்கள், ஈரானிய மக்களை ஒன்றிணையுங்கள், அதைவிட தைரியமாக பயணியுங்கள் என்று கருத்துரைத்ததற்கு மொசாட், யார் கதி கலங்கினார்களோ தெரியாது, மொசாட், இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாட் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே
மேற்கோள் காட்டி இருக்கின்றது. புதின் உதிர்த்த வார்த்தைகளையும் போட்டு முதலாவதாக போட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்றால் உலகப்போர் WW3 என்று மென்ஷன் பண்ணி வேர்ல்ட் வார் WW3, அதாவது உலகப்போர் மூன்றாவதற்குரிய சாத்திய கூறுகள் இதிலே இருக்கிறதா என்பதை அதற்குரிய எதிரொலியா அல்லது பிரதிபலிப்பா என்கின்ற துணிப்பொருளிலே இந்த உலகத்திலே ஒரு பெஸ்டான உளவு பிரிவாக பார்க்கப்படுகிற மொசாட் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே புதின் அவர்களுடைய கூற்றை மேற்கோள் காட்டி இது மூன்றாம் உலகப் போருக்குரிய பிரதிபலிப்பா என்று கேட்டு பகிரங்கமாக அதிலே போட்டு இருக்கின்றது. ஆமுறவுகளே, ஒரு தலைவருக்கு வாழ்த்து செய்தி கூறுவதென்பது வேறு, அது வளமையான விடயம். ஆனால் அதுக்குள்ள புதின் எக்ஸ்ட்ராவான 2-3 வேர்டுகளை போட்டிருந்தவர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்போ ஈரானுக்கு ரஷ்யா பக்கபலமாக இருக்கும் என்பது இந்த வரவேற்பிலையும் அவர் உதித்த வார்த்தைகளிலையும் இருக்கின்றது. அதற்கு அது உலக வல்லுநர்கள், உலக ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தொடக்கம், நெதன்யாகு தொடக்கம், ஈரானினுடைய எல்லா எதிர் நாடுகளும் அந்த நியமிப்பை பார்த்து அதுக்கு பின்னால் ரகசிய நடவடிக்கைகளை தான் எடுப்பார்கள். ஆனால் உச்ச தலைவரையை இலக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய, எப்போதும் தலைவர்களை இழைத்து வைக்க கொள்ளக்கூடிய இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு மொசாட் உடனடியாகவே ரஷ்ய அதிபருடைய அந்த கூற்றை மேற்கோள் காட்டி மூன்றாம் உலகப் போருக்குரிய எதிர்வினையா அல்லது அதை நோக்கி நகருகிறதா என்ற சாரப்பட தன்னுடைய சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்திலே பிரதியீடு செய்திருக்கின்றது என்றால், அதுவும் ரகசிய உளவு அமைப்பு பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது என்றால் இது பார தூரமான விடயம். ரஷ்ய அதிபர் நேரடியாக கருத்துரைத்திருக்கிறார் என்பதிலே அவர்கள் இப்பொழுது பகிரங்கமாக தங்களுடைய கருத்தை தெரிவித்து இருக்கின்றார்கள். உறவுகளே, உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் நாளொரு பொழுதும் பொழுதொரு மேனியும் நிலைமை கட்டு கடங்காமல் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் குதங்களை இஸ்ரேல் நோக்கி தாக்குவதும், பிறகு இஸ்ரேல் இப்பொழுது அமெரிக்க சார்பு நாடுகளுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை மிக மோசமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த ஈரானிய புதிய தலைவர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஏவுகணைகள் இப்பொழுது டெல் அவீவ், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரை நோக்கி பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. பதட்டம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அவற்றை நியமிப்புக்கு இந்த ரஷ்ய அதிபர் வரவேற்பு அளித்தமை மிகவும் உலக அரசியலிலே பேசுபொருளாகவும் உற்று நோக்கத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் ஆய்வாளர்களால். அதைவிட என்ன விஷயம் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்திருக்கிறார். எனக்கு இவரை பிடிக்கவில்லை, அதாவது அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அதிபர் நியமிச்சா எப்படி ஒரு ஆளுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ற மாதிரியோ, இவர் இந்த உச்ச தலைவரை எனக்கு பிடிக்கவில்லை, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புகழாரம் சூட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மொசாட் அதை எடுத்து வேர்ல்ட் வாருக்குரிய பிரதிபலிப்பாக அதை நோக்கி போய் கூர்மையடைந்து போகிறதா என்று போட்டதெல்லாம் வெற்று வாக்காகவும் வெற்று ஸ்டேட்மெண்டாகவும் கடந்து விட்டு போக முடியாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற திடீர் இந்த கருத்துரைப்புகள், இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் மத்திய கிழக்கு பட்டியடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பீப்பாவினுடைய விலை இன்றைக்கு வரலாறு காணாமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் $110 தாண்டி போய்கொண்டு உலக சந்தையில் டாலருடைய பீப்பாவினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. எண்ணெயினுடைய பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிக்கிறது, எரிவாயுடைய விலை அதிகரிக்கிறது, சக்தி தேவைக்கான தேவை அதிகரிக்கிறது. அதைவிட எல்லா நாடுகளினுடைய இந்த ஷேர் மார்க்கெட்ஸ், பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைகிறது, முதலீடு வீழ்ச்சி அடைகிறது. செல்வம் கொளிக்கப்பட்ட வர்த்தக பெரிய முதலீட்டு நாடுகளான இந்த துபாய், சவுதி அரேபியாவுடைய முதலீட்டாளர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். முதலீடுகளை விட்ரோ பண்ணுவதற்கு இப்பொழுது அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான நாடுகளுக்கு ஓடுவதாக. ஏனென்றால் முதலே ஈரான் அவர்கள் அந்த வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் தங்கியிருக்கிற அந்த பெரிய ஒரு மாடி கட்டிடத்தின் உச்சியிலே ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திசை திருப்பி கொண்டு போகிறது ஈரான். இது பெரிய இழுத்து விடுகின்றது. அதாவது அமெரிக்காவுக்கு சார்பு நிலை எடுக்கின்ற நாடுகளுக்கு இந்த பொருளாதாரத்தில் கை வச்சா எல்லாம் படுக்கும். இந்த போரை இறுக்கமான நிலைமைக்கு கொண்டு போகலாம் என்பது அவர்களுக்கும் தெரியும். இதுக்கு பின்னால சீனாவும் நல்ல வடிவாக காய் நகர்த்தி ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உயர் தரப்பு மட்டத்திலேயும் இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் முடிவு காணுங்கோ, இப்படி அடிபட்டு கொண்டிருக்காயங்கோ. இது மற்றது இந்த ஈரானுக்கு மேல இறையாண்மையை சோதிக்கும் விதமாக குண்டு தாக்குதல் முதல் செய்தவரை கொன்றது மிக படுகோபலமான சர்வதேச போர் சட்டம் மீறுதல் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இறையாண்மை மீறுதல் என்று மேற்கோள் காட்டியிருந்தார்கள். அதற்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய நேரடி செய்தி தொடர்பாக இருக்கின்ற திமித்ரி பெஸ்கோஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த ஈரான் மீதான தாக்குதல் பல கட்டங்களில் அதாவது உச்ச தலைவரை கொண்டதிலிருந்து இப்போ வரைக்கும் பல சர்வதேச சட்டங்களை மீறி இருக்கிறது. இப்போ சர்வதேச சட்டம் ஒன்று இருக்குத்தானா என்பதை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இந்த நிலைமைகள் நீண்டு போனால் உலகம் தாங்காது, பேரழிவை நோக்கி சந்திக்கும். அதை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோமோ தெரியாது என்கின்ற விடயத்தை அடிக்கோட்டிருக்கிறார்.
இப்படி சர்வதேச சட்டங்களை மீறி தாக்குவது, இறையாண்மையை மீறி தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்காது. உலகிலே சர்வதேச சட்டம் ஒன்று உள்ளதா என்பது கூட இப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை, அது கண்ணுக்கு புலப்படவில்லை. அப்படி மீறி தாக்க வெளிக்கிட்டால் உலகம் முடிவடைகின்ற தருணத்துக்கு வந்துவிட்டதாக உணர்கிறோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய நேரடி செய்தி தொடர்பாளர் திமித்ரி அவர்கள் சூளுரைத்திருப்பது இன்னும் ஒரு பரிமாணத்தை காட்டுகிறது. இந்த எல்லா ஓவரோலுக்கும் மத்தியில் இஸ்ரேலுடைய மொசாட் உளவு பிரிவு இந்த எக்ஸ்தளத்தில் இப்படி 3ஆம் உலகப் போரை மென்ஷன் பண்ணி கருத்து போட்டது இன்னும் பரபரப்பை தூண்டியிருக்கிறது. உறவுகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளாக கடந்து விட்டு போகிறீர்கள். இந்த நெருப்பு பந்து, நெருப்பாறு போர் நீண்டு கொண்டு சென்றால் உலகப் போராக மாறுவதற்குரிய ஏது நிலைமைகள் விரும்பியோ விரும்பாமலோ தங்களுடைய நட்பு நாடுகளை இழுத்து விடுகின்ற நிலைமைக்கு போனால், இங்கே ரஷ்யா களமிறங்குமாக இருந்தால், சீனா களமிறங்குமாக இருந்தால், ஒரு நாடுமே வேண்டாம், சீனா நேரடியாக களமிறங்குமாக இருந்தால் அது உலகப் போர், அல்லது ரஷ்யா நேரடியாக களமிறங்குமாக இருந்தால் அது உலகப் போராக மாறும். பின்னர் அணி சேர்ந்த கொள்கைகள் எல்லாம் வேறு வேறாக போய்விடும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற பொழுதுகள் உலகப் போரை விடுகிற பொழுது ஒரு நாள் உலகப் போராக கூட விடியலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானிய கப்பல்கள் தண்டை காப்பாற்றி விட்டிருக்கிறோம், எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. அதைவிட நாங்கள் இந்து சமுத்திரத்தின் ஒரு பிராந்திய இதிலே இருக்கின்றோம். இந்த போரிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கப் போகிற நாடாகவும் தளங்களை அமைக்கப் போகிற நாடாகவும் நாங்கள் இருக்கலாம். உலகப் போராக மாறுகிற பட்சத்திலே பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நல்ல பதிவுகளினூடாக சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கு பயிர்கள். அதை விட தவறாமல் யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியை பிடி தாட்டி விட்டால் மேலும் மணியான பதிவுகளை அறியலாம். நன்றி, வணக்கம்.